15,000 கிலோ ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா Infinix Note 30 5G வந்துருச்சுங்க. இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்பெக்ஸ் எல்லாம். அதனால இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். என்ன கொடுத்திருக்காங்க, போன் நல்லா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? போட்டுருக்காங்க Note 30 5G. நிறைய டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல சவுண்ட் பை JBL ஆமா, 108 மெகாபிக்சல் கேமரா, 256 GB ஸ்டோரேஜ். ஐயோ, இதுல ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, 16 GB RAM ஆமா, ஆனா 8+8 GB. சொல்றேன் என்ன விஷயம்னு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் 45 வாட் ஆல் ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் திஸ் டு தி சைடு. ஐயா, இன்னும் இந்த மாதிரி பேக்கேஜிங் போட்டிருக்காங்க. திஸ் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் ஆட், பட் எனிவே இதாங்க 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ள இருக்கு. தட்ஸ் குட். சார்ஜர் இன்சைட் தி பாக்ஸ் இஸ் குட். டைப் A டு டைப் C கேபிள். ஒரு சிம் எஜெக்டர் டூல் கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு ஆப்வியஸ்லி. கேஸ் அண்ட் what is this? Dry wipes and wet wipes கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்க தெரியுமா? நான் சொல்றேன். Because you get என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? பாருங்க, டெம்பர்டு கிளாஸ் கொடுத்திருக்காங்க. That's damn nice Infinix, very thoughtful. Oh, this is a hard plastic case. இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ்ங்க. அதுவும் இல்லாம சவுண்ட் பை JBL னு போட்டிருக்கு. ரொம்ப தெளிவா இந்த JBL அசோசியேஷன் வந்து போட்டு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். So you should know it's sound by JBL. எல்லாத்தையும் சைடுல வைப்போம். ஆல்ரைட், போனை பார்த்தலாமா? Note 30 5G. இதுலயும் எவ்வளவு டெக்ஸ்ட் பா. ஓகே, this is nice. ஆக்சுவலி உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கிடைக்கும் ஃபுல்லா. ஆனா கேமரா மாடியூல் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பா. இந்த கலர் வந்து பிளாக் கலர். இதுக்கு தவிர்த்து உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் கோல்டு கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கிடைக்கும். 15,000 கிலோ உங்களுக்கு கிளாஸ் பாடி மோஸ்ட்லி எந்த ஃபோன்ஸ்லயும் கிடைக்காது. ஸோ தட்ஸ் ஓகே. பிளாஸ்டிக் ஃப்ரேமா இருந்தாலும் ஒரு மெட்டல் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, விச் கைண்ட் லுக்ஸ் குட். ஷீன் நல்லா இருக்கு. ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. மேல வந்து வால்யூம் ராக்கர் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு 3.5mm ஜாக், USB Type C 2.0, ஒரு ஸ்பீக்கர் கிரில், அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் பிளஸ் சவுண்ட் பை JBL போட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைக்காது. சோ தட்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்கு. கேஸ் போட்டு பார்த்தலாம், அதுக்கு தான் சைடுல வச்சிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபிட் ஓரளவு நாட் பேட். ஆக்சுவலி என்னன்னா டிசைனை நல்லா மெயின்டைன் பண்ணி இந்த கேஸ், which is a good thing. கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த பிளாஸ்டிக் கேஸ் எடுக்கும்போது. ஏன்னா சில டைம் அந்த ஃபீலிங் வருது இல்ல, உடைஞ்சு போயிரும்னு. ஐ ஹோப் that doesn't happen. Dude, I'm really scared of these plastic cases. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லெஃப்ட் சைடுல வந்து உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தலாமா? ஐ எம் ஹோப்பிங் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கணும்னு. ஓ, தட்ஸ் வெரி நைஸ். உங்களுக்கு கண்டிப்பா மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு அண்ட் டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ நீங்க 2 சிம் கார்ட்ஸும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப் டு 1 TB சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஃபீல் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பிளாஸ்டிக் கொடுத்திருக்கனால இட் டசன்ட் வே டூ மச். செக் பண்ணி பார்த்தலாமா என்ன வெயிட் கொடுத்திருக்காங்கன்னு? 207.9 grams. ஆனா கையில பிடிக்கும் போது அவ்வளோ ஹெவியா தெரியல. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஆல் ரைட், டிஸ்பிளே பத்தி பேசலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ண விரும்புறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். போன்ல முன்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளாட் 6.78 inch LTPS பேனல் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் Infinix Note 12 Proல உங்களுக்கு AMOLED பேனல் கொடுத்திருந்தாங்க. இதுல AMOLED பேனல் இல்ல, பட் AMOLEDக்கு பதிலா அவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி மல்டிமீடியால வந்து காம்ப்ரமைஸ் வந்து சரியாக்கிடுறாங்க. சோ தட்ஸ் ஓகே. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. சோ ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. டிஸ்பிளே வந்து நீங்க டச் பண்ணும்போது ரெஸ்பான்சஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அப்புறம் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 580 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. Of course உங்களுக்கு HDR playback கிடைக்காது YouTubeலயும் Netflixலயும், பட் வைட் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து full HD ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும் YouTubeலயும் Netflixலயும். டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் LTPS பேனலால உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. ஒரு AMOLED பேனல் இருந்தா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு AMOLED பேனல் தான் வேணுமா 15,000 கீழ? அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் ஹேவ் a discussion. பட் டிஸ்ப்ளேல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பஞ்ச் ஹோல் வந்து அவ்வளவு சின்னதா இல்ல, பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்மால் எனஃப். சின் கொஞ்சம் பெருசா இருக்கு. பெசல்ஸ்ல கண்ட்ரோல்டா தான் இருக்கு. ஒரு LTPS பேனலுக்கு இட் இஸ் கண்ட்ரோல்ட். நீங்க கேப்பீங்க LTPS என்னன்னு? இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் IPS LCD தான். சோ அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல in the tech. ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்கல. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல வந்து உங்களுக்கு DTS பிளஸ் JBL சப்போர்ட் இருக்கு, ரைட்? சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது குவாலிட்டி எவ்வளவு ரிச்சா இருக்கு தெரியுமா? டீடைல்டா இருக்கு. பேஸ் கூட ஓரளவு நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு 15,000 ரூபாய் போன்ல இவ்வளவு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம LHDC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க ஃபார் லாஸ்லெஸ் ஆடியோ வித் ப்ளூடூத். ஓகே, சிப் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து Dimensity 6080 6 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்ல பண்ண MediaTek சிப் கொடுத்திருக்காங்க. நமக்கு எல்லாரும் தெரியும் இந்த 2023ல MediaTek சிப்ஸோட நேமிங் கன்வென்ஷன் இருக்கு, கேவலமா இருக்கு. அதை பத்தி பேசியாச்சு. பட் ஒரு கான்டெக்ஸ்ட்காக நான் சொல்லணும்னா உங்களுக்கு 6080 பெர்ஃபார்மன்ஸ் வந்து Dimensity 700க்கு மேல பெட்டரா இருக்கு. ஆக்சுவலி Dimensity 800க்கு பெட்டரா இருக்கு. பட் Snapdragon 695க்கு கொஞ்சம் கீழ இருக்கு. Antutu ஸ்கோர் பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். ஆனா ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் என்ன பண்ணோம்னா சிஸ்டம் வந்து CPU ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. 92% CPU ஸ்டெபிலிட்டி எங்களுக்கு கிடைச்சது. 40 threads நாங்க ரன் பண்ணோம் for 30 minutes which is fantastic. சோ நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்ல throttling கூட அவ்வளவு நீங்க நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸ்டட்டர்ஸ் கூட ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. 15,000 ரூபாய் போன்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் வெரி வெரி குட் ஜாப் Infinix. கேமிங் பாத்தீங்கன்னா Call of Duty மொபைல் வந்து நீங்க மீடியம் ஹை செட்டிங்ஸ்ல விளையாடலாம். இல்ல BGMI வந்து நீங்க HD ஹை செட்டிங்ஸ்ல விளையாடலாம். பேசிக்கலி அரௌண்ட் 30 FPS வந்து உங்களுக்கு ரெகுலரா குட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கிடைக்காது. வேரியஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 128GB வேரியன்ட் இருக்கு, இல்ல 8 256GB வேரியன்ட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM and UFS 2.2 ஸ்டோரேஜ். ஒரு ரெண்டு ஃபன்னி விஷயம் சொல்லிட்டா, 4 128GB RAM வேரியன்ட் இருக்குல, அது வந்து உங்களுக்கு 14,999 பிரைஸ் போட்டுருக்காங்க. அதே சமயத்துல 8 256 is just 1000 rupees more. எதுக்கு யாரும் 4GB RAM வேரியன்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த போனை கன்சிடர் பண்றீங்கன்னா கண்டிப்பா 8GB RAM வேரியன்ட் வாங்குங்க. அதுவும் இல்லாம ரெண்டாவது ஃபன்னி விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன்ல பாக்ஸ்ல வந்து 16GB RAM னு போட்டிருந்தது. ஆஃப் கோர்ஸ் 8GB வந்து virtual RAM. அண்ட் உண்மையா சொல்றேன்னா நீங்க virtual RAM வந்து ரெகுலர் RAM மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சோ that's something you have to keep in mind. சரி, கனெக்டிவிட்டி பத்தி பேசணும்னா உங்களுக்கு Wi-Fi-ல வந்து dual band Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.1 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். ஆனா 5G வந்து உங்களுக்கு 14 5G band சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ Airtel and Jio works very well. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இதுல NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி உள்ள வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் 45 watt சார்ஜர் வந்து நீங்க பாக்ஸ்ல பாத்தீங்க கரெக்ட். 30 minutesல 75% சார்ஜ் பண்ணிரும். அது இல்லாம ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அப்படினா நீங்க இந்த போனை வந்து இன்னொரு போன்ட்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா 10 watt ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் வரும் வித் a cable. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பைபாஸ் சார்ஜிங்னு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கும்போது போனை வந்து சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப சார்ஜர் என்ன பண்ணுனா உங்களுக்கு கரண்ட் வந்து டைரக்ட்டா மதர்போர்டு கொண்டு போகும். இட் won't charge the battery. சோ உங்களுக்கு வந்து ஹீட்டிங் 7% கம்மியாகும் அப்படின்னு Infinix சொல்றாங்க. எப்படி நம்மலாம் வந்து டைரக்ட்டா பவர்ல லேப்டாப் யூஸ் பண்றோமோ இல்ல PC யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நீங்க போனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பைபாஸ் சார்ஜிங். சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 13, அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்கின் வந்து Infinixோட XOS 13 கொடுத்திருக்காங்க. Infinix என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களாமா, 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. which is okay, not too bad. இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து at least 1 year update is good enough. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க Infinix. அதுவும் இல்லாம நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸும் இருக்குங்க. அப்படின்னா Infinixோட ஆப்ஸே வந்து வேண்டாத ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது, which is not a good thing. பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பாத்தீங்கன்னா Spotify, Snapchat அந்த மாதிரி தான் ஆப்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்கு. ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் எனஃப், பட் ஐ திங்க் Infinix வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேசலாமா? இவ்ளோ பெரிய கேமரா மாடியூல்ல இவ்ளோ பெரிய ரிங்ஸ்ல என்ன கேமராஸ் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க, which is good. ஆனா செகண்ட் தேர்ட் கேமரா என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஒரு 2 மெகாபிக்சல் AI கேமராவாமா, இன்னொரு AI கேமரா அதோட ரெசல்யூஷனே தெரியல என்னன்னு. சும்மா ட்ரிபிள் கேமரான்னு அவங்க பாக்ஸ்ல சொல்லுவாங்க, பட் மெயினா யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா வந்து அந்த 108 மெகாபிக்சல் கேமரா தான். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட்ல நீங்க 2K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம், ரியர் கேமராலயும் 2K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் 30 FPS. அப்புறம் மோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நைட் மோட், ஃபில்ம் மோட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டுவல் வீடியோ கூட நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போன் வச்சு நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம். அந்த போட்டோஸ் வந்து ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஓவர் அன்பாக்சிங்ல நாங்க எங்க கருத்து சொல்லுவோம்ல, இந்த தடவை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அப்புறம் ஃபுல் கேமரா ரிவ்யூ வேணும்னா அதையும் சொல்லுங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல. ஆல்ரைட், சோ Infinix Note 30 5G நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து Infinix Note 12 சீரிஸ் 12 and 12 Pro அப்கிரேட் இது. அண்ட் எனக்கு கேட்டீங்கன்னா இது வந்து 15,000க்கு ஒரு ரியலி நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 5G கிடைச்சிரும், அதுவும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பிளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் கூட நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கேஜ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், இந்த மாதிரி அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், கம்பேரிசன்லாம் பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா டக்குனு டக்கு போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.